ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்படணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை, அவங்களுடைய குற்றங்குறைகளை எல்லாத்தையுமே சுட்டி காட்டணும், அதையெல்லாம் தட்டி கேட்கணும். மக்கள் விரோதமாக ஏதாவது அரசு செயல்படும் போது அதை தட்டி கேட்டு அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை, எதிர்க்கட்சியுடைய வேலை. ஆனால் அதுவே நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற போது இந்த அரசியல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியோட கரம் கோத்து நின்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் பேசுவது தான் அரசியல் கட்சிகளுக்கு அழகு. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக எதிரி நாடுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையே எதிர்க்கட்சி தலைவரும் பேசினார் அப்படின்னா அவரை நம்ம என்னன்னு சொல்றது? குறைந்தபட்சம் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட கிடையாது. அது பொய்ன்னு தெரிஞ்சும் அது பொய் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகும் அதே குற்றச்சாட்டை இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுவார் என்றால் அப்போ அவரை தேச துரோகின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? ஆபரேஷன் சிந்தூர் போர் நடக்கும் போது இந்தியாவின் 5 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் கிளைம் பண்ணான். இந்தியா அதை மறுத்தது, இந்திய ராணுவம் அதை மறுத்தது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்கே மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ அதை மறுக்கலை. அது அரசியல் கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதை மறுத்தது இந்திய ராணுவம். அந்த ஆபரேஷன் சிந்தூருடைய போர் முடியும் வரை இந்திய ராணுவம் தான் ஒவ்வொரு நாளும் என்ன அப்டேட்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாகிஸ்தான் இதை கிளைம் பண்ணுற போதே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, இந்திய விமானங்கள் அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதற்கு பிறகும் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் ஏன் இப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வார் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த போர்களில் உன்னிப்பாக கவனித்து என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த பாகிஸ்தானுடைய கிளைம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஒரு போர் தந்திரத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அதை வீடியோவெல்லாம் போட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது என்ன போர் தந்திரம்? அதை டிகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய விமானம் வருவதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி, ஆனால் அவங்க அமிச்சது என்னன்னா ட்ரோன் தான் அமிச்சிருக்காங்க. ஆனால் அது விமானத்தை போல ஒரு மாய தோற்றத்தை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தான் இராணுவம் அதைத்தான் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அவங்க விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சுட்டு வீழ்த்தியது வெறும் ட்ரோன்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த போர் வல்லுநர்கள், வார் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடியது. சரி, அதை கூட நம்ப வேண்டாம். 5 விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த 5 விமானங்களுடைய உதிரி பாகங்கள் எங்கே? அது இந்தியாவுக்குள்ளே விழுந்ததா இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே விழுந்ததா? கண்டிப்பாக அவங்க எல்லை தாண்டி நம்மளுடைய இந்திய விமானத்தை சுற்றிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க வரல. நம்மளுடைய போர் விமானங்கள் தான் எல்லையை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு தாக்குதல் நடத்தினாங்க. சரி, அப்படி போகிற போது தாக்குதல் நடத்தியிருந்தால் அந்த போர் விமானங்கள் கீழே விழுந்திருக்கும், அதுவும் பாகிஸ்தானுக்குள்ளே தான் விழுந்திருக்கும். அப்படி விழுந்திருந்தால் கண்டிப்பாக இதை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக்கி இருப்பார்கள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. அப்படி ஒரு ஸ்பேர் பார்ட்டு கூட கிடைக்காத ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் 5 விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம், அதில் 2 ரஃபேல் விமானங்கள் அப்படின்னு. எல்லாரும் இதை மறுத்ததுக்கு அப்புறமா பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி இந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் 5 விமானங்களை இழந்து விட்டீர்கள். அது கேள்வி கூட கிடையாது, அதை உறுதிப்படுத்திட்டார் அவர். ஆமாம், இந்தியா 5 விமானத்தை இழந்திருக்கிறது அப்படின்னு. சரி, இது யாருடைய தோல்வி? 5 விமானங்களை இந்தியா இழந்தது அப்படிங்கிறத நீங்கள் உலகம் ஃபுல்லாக மேடை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது நம்மளுடைய இராணுவத்தின் தோல்வி, நம்மளுடைய நாட்டின் தோல்வி அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாதா? அப்படி ஒரு தோல்வியான ஒரு சம்பவத்தை நம்ம வெளியில் சொல்லுவோமா? ஒரு போர் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு என்ன சேதாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத குறைச்சி சொல்கிறது தான் எல்லா நாடுகளும் செய்வது. ஆனால் இங்கே ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு? பாகிஸ்தானுடைய ஒரு பொய்யான தகவலை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுறார். எதுக்கு? பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுலேருந்தே இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். 5 விமானங்களை இழந்து விட்டீர்களாமே. ஒரு லாஜிக்காக யோசிச்சாலே தெரிஞ்சு போச்சு இல்லை? சரி, 5 விமானங்களை இழந்து விட்டோம் அப்படின்னா அந்த 5 விமானங்களை ஓட்டி சென்ற விமானிகள் என்ன ஆனார்கள்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல.
பாகிஸ்தான்லேயே சுட்டு வீழ்த்திச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்கல. சரி பரவாயில்ல, ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கல, ஆனால் அந்த விமானிகள் அவங்க பேர் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா? நீங்கள் விமானத்தை வேணால் மறைச்சிடலாம், ஆனால் ஒரு போர் விமானி அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிட முடியுமா? அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறத கூட அவங்க குடும்பத்துக்கு சொல்ல மாட்டாங்களா? அப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த உலகத்தில் எந்த நாடுமே செய்யாது. அப்படி சொல்லியிருந்தால் அதன் மூலமாக உண்மை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ பாகிஸ்தான் சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த தேச துரோகி ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாகிஸ்தான் சொன்னதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், நீங்கள் 5 விமானங்களை இழந்து விட்டீர்கள், நான் சொல்கிறத கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறார். எதற்காக பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசணும்? ஏன்னா ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய மோடி வெறுப்பு, பாஜக வெறுப்பு, இவங்களை நம்மளால் தோக்கடிக்கவே முடியலையே அப்படிங்கிற வெறுப்பு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. சரி, நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதை வைத்து அரசியல் செய்து மோடியுடைய செல்வாக்கை குறைத்து, பாஜகவுடைய செல்வாக்கை குறைத்து நம்ம எதையாவது பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா மோடியுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்திலும் மோடியுடைய செல்வாக்கு உயர்ந்துருச்சு. மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர். அந்த ஆபரேஷனுக்கு பேர் வச்சதுலேருந்து, ஆபரேஷனை நடத்தினதுலேருந்து, அதை பற்றிய தகவல்களை பெண் இராணுவ அதிகாரிகளை வைத்து வெளியிட்டதிலிருந்து, அதற்கு பிறகு அந்த ஆபரேஷன் முடிந்ததுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு வந்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களையும் சேர்த்து குழுவாக அனுப்பி இந்தியாவுடைய நிலையை சொல்லியதிலிருந்து எல்லா விஷயத்திலையும் வந்து பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதை இவரால் தாங்க முடியல. ஜொஜோ இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம இந்த ஆள் செல்வாக்கை குறைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா இவன் மேலே மேலே போயிட்டு இருக்கானே அப்படிங்கிற அந்த வெறுப்பு இவருக்கு என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா இந்திய வெறுப்பாக மாறிடுச்சு. இந்தியாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இந்தியா எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இந்தியாவை யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மோடி அசிங்கப்படுத்தணும், அவருடைய செல்வாக்கை குறைக்கணும், மோடியை தோக்கடிச்சே ஆகணும், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தே ஆகணும். இதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நிலைமை. ராகுல் காந்தின்னு மட்டும் இல்லை, எதிர்க்கட்சிகள் பல பேர்த்தோட நிலைமையும் அதுதான். அதனால தான் இவங்க வெளியுறவு கொள்கை தோத்து போச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த போர் சமயத்தில் இந்தியாவோட யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தான் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ளே சொல்கிறாங்க. இந்தியாவுடைய வரலாற்றில் எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக, இவ்வளவு அருவருப்பாக நடந்து கொண்டதே கிடையாது. அதுதான் உண்மை. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், அதற்காக அரசியல் செய்வார்கள், அதற்காக பிரச்சனையை உருவாக்குவார்கள், அதற்காக வந்து போய் சொல்லுவாங்க, என்னென்னவோ செய்வாங்க. ஆனால் நாட்டுக்கு துரோகம் செய்கிற மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு எதிரி நாடு அவன் வந்து ஒரு தவறான தகவல், ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்ம நாட்டின் மீது வைக்கும்போது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே பேசுகிறீங்க அப்படின்னா அதற்கு பேர் வேறு என்ன? நம்ம 5 விமானங்களை இழக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த குற்றச்சாட்டை சொல்கிறவன் தானே ப்ரூவ் பண்ணணும். எப்பவுமே அப்படி தானே. ஒரு குற்றச்சாட்டை யார் சொல்கிறா? பாகிஸ்தான்காரன் சொல்கிறா. அவன் அதுக்கு ஆதாரம் கொடுத்தானா? இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் அதை ராகுல் காந்தி நம்புறாரு, எதிர்க்கட்சிகள் நம்புகிறாங்க. நம்ம வந்து தினமும் படம் போட்டு விளக்கியிருக்கோம், நாங்கள் இங்கே போனோம், இங்கே தாக்குதல் நடத்தினோம், இத்தனை விமானங்கள் போச்சு, இது இத்தனை நேரம் நடந்தது, இந்த ஆப்ரேஷன் இத்தனை நேரம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாத்தையும் போட்டு அந்த இராணுவ அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறமும் அதை வந்து இவங்க நம்ப மாட்டானுங்களாமா. எவ்வளவு கேவலமான பிறவிகளாக இருந்தால் இது மாதிரி நடக்கும்னு பார்த்துக்கோங்க. சரி, இதையெல்லாம் பேசிட்டாரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் ராகுல் காந்தி செயல்படுகிறார்னு நம்ம முடிவே பண்ணியாச்சு. அதற்கு பிறகு இந்த ஆபரேஷன் சிந்தூர் போரை நான் தான் நிறுத்தினேன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்ப. நான் தான் இத்தனை தடவை சொல்கிறேன்ப்பா, யாராவது நம்புங்கப்பான்னா யாரும் நம்புகிற மாதிரியும் இல்லை. சரி, நீ ஏதோ கிறுக்கு பையன் அவன் பாட்டு உளறிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுட்டாங்க. சரி, அவர் ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டும்தான் சொன்னாரான்னா அதுவும் கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரை நான் தான் நிறுத்த போகிறேங்கிறாரு, இஸ்ரேல் ஈரான் போரை வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னாரு. சரி, இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். அது வந்து இந்தியாவை தர்ம சங்கடப்படுத்தும் வேலையைத்தான் வந்து அமெரிக்க அதிபர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் வந்து ராகுல் காந்தி விடுறது கிடையாது. நீ ஏன் வந்து ட்ரம்ப் சொன்னதை வந்து மறுக்கலை? நீ ஏன் வந்து ட்ரம்ப்பை விமர்சிக்கலை? ட்ரம்ப் ஒரு பொய்யர் அப்படின்னு ஏன் வந்து மோடி சொல்லலை? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? ட்ரம்ப்பை திட்டுனா என்ன ஆக போகுது, என்ன கிடைக்க போகுது? ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி சில வர்த்தகம் ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 25% வரி போட்டான். உலக நாடுகளிலேயே வந்து மிக குறைவான வரி சதவீதம் இந்தியாவுக்கு தான் போட்டிருக்காங்கன்னா அதுலேயே வந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கையுடைய வெற்றி, நம்மளுடைய அதிகாரிகளுடைய வெற்றியை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். மற்ற எல்லா நாடுகளுக்கும் பயங்கரமான வரி. சைனாவுக்கெல்லாம் 145%, நம்மளுக்கு 25% வரி போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது வருவோம். அப்படி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற போது, நம்ம வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற போது, நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சியில் இருக்கிற போது நம்ம அமெரிக்காவை எதுக்காக பாய்ச்சிக்கணும்? ட்ரம்ப்பை திட்டினா ட்ரம்ப் வந்து பொய் சொல்கிறாரு, அவரெல்லாம் வந்து மத்தியஸ்தம் பண்ணல, நாங்களே தான் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? ட்ரம்ப்புக்கு கோபம் வரும், அவன் வேறு ஏதாவது பேசுவான், அதற்கு வந்து நம்ம பதில் சொல்லணும். ஓஹோ, நீ வந்து என்னையவே வந்து பொய்ன்னு சொல்கிறியா, பாரு நான் என்ன பண்ணுறேன்னு அவன் வந்து 25% வரியை வந்து 50% அதுக்கு நம்ம உட்கார்ந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மக்கள். நம்மளுடைய பொருளாதாரம் பிரச்சனையாகும், விலைவாசி ஏறும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு என்ன தேவை? நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரணும். நீ ட்ரம்ப்பை திட்டு, அவன் ஏதாவது பண்ணுவான், அதன் மூலமாக நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், நான் அதை வச்சு அரசியல் பண்ணி உன்னை தோக்கடிச்சிருவேன். இதுதான் இவனுங்களோட ரூட். அதை தான் வந்து மோடி அழகாக அவாய்ட் பண்ணிட்டார். இவங்க பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன, நீயே வந்து சைனா கிட்ட சண்டைக்கு போகல, நீயே வந்து அமெரிக்கா கிட்ட சண்டைக்கு போகல. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போதே சீமான் கேட்டார், நீயே வந்து பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போகிற, அதை விட பெரிய நாடு சைனா கிட்ட சண்டைக்கு போ அப்படின்னார். இவங்களோட புத்தியே இதுதான். சைனா கூட பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய பொருளாதார வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்குது, அதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கும், அதன் மூலமாக இங்கே குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதை வைத்து இவர்கள் அரசியல் செய்வார்கள். அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கும். சரி, அமெரிக்காவை வந்து மோடி தான் திட்டணுமா? ஏன் இந்த ஆள் திட்டலாமே, ராகுல் காந்தி திட்டலாமே. எங்கள் நாட்டை பற்றியா நீ தப்பாக பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, நீ உன்னோட மத்தியஸ்தம்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்லலாமே. ஏன் இதே ராகுல் காந்தி தானே அமெரிக்கா போயிட்டு அங்கே எங்கள் நாட்டில் சிறுபான்மையினர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்கள் நாட்டில் ஜனநாயகமே இல்லை, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், தயவுசெய்து எல்லாரும் வந்து கேளுங்கன்னு ஒப்பாரி வச்சது யார்? இதே ராகுல் காந்தி தானே. அப்போ போய் அமெரிக்காவில் போய் பேச தெரிஞ்சதில்லை, இப்போ திரும்ப பேச நீ. அப்போ இந்த ஆளோட நோக்கம் என்ன அப்படின்னா, மோடி ட்ரம்ப்பை திட்டணும், அதன் மூலமாக மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் விரிசல் வரணும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உடையணும். அப்படி உடஞ்சதுன்னா அந்த இடத்துல போய் ராகுல் காந்தி ட்ரம்ப் காலடியில் உட்காந்துக்குவார். ஐயா, என்னை எப்படியாவது பிரதமர் ஆக்கிருங்க, நானும் மோடியை தோக்கடிக்கணும்னு பல வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, தயவுசெய்து அவரை தோக்கடிச்சு என்ன பிரதமர் ஆக்கிருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்கார். இந்த வரி விதிப்புக்கு வந்து இந்தியா அந்தளவுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவுடைய கண்டிஷனை எல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கடுப்பில் தான் 25% வரியை வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு. அவர் போட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவுடைய பொருளாதாரம்லாம் செத்த பொருளாதாரம், இந்தியாவும் ரஷ்யாவும் எப்படியாவது ஒழிஞ்சு போக போகிறாங்க, ஏன்னா நம்ம ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதாமா. அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். நீ ஆயில் வாங்குறதுனால தான் அவன் வந்து உக்ரைனோட சண்டை போடுறான், நீ ஆயில் வாங்குறத நிறுத்து அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எங்கே விலை குறைவாக கிடைக்குமோ அங்கே தான் நம்ம வாங்குவோம். அவன் சொல்கிற கண்டிஷனையெல்லாம் ஏற்றுக்கிட்டான்னா நம்மளுக்கு வரி கம்மியாகும், இல்லைன்னா வரி ஜாஸ்தியாக போடுவேன்னா, அதெல்லாம் முடியாதப்பா, நீ வரி போடுறத போட்டுக்கோ அப்படின்னு மோடி சொல்லிட்டார். அந்த கடுப்பில் ட்ரம்ப் என்ன பண்ணுறான், இந்தியா ரஷ்யா பொருளாதாரங்கள்லாம் செத்த பொருளாதாரம் அப்படின்னு இந்தியாவுக்கு சாபம் கொடுக்குறான். உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் உங்களுக்கு தெரியாதா, இந்தியாவோட பொருளாதாரம் செத்து போய் மோடி வந்தோடனே செத்து போச்சுங்க, இந்த விவகாரம் வந்து ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் பாருங்கள் நம்ம பிரதமருக்கு தெரியாது, நிதியமைச்சருக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்குறாரு. இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து போச்சுங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அப்புறம் இந்த ஆளை தேச துரோகின்னு சொல்லாமல் என்னங்க சொல்கிறது? பாகிஸ்தான் சொல்கிறத அப்படியே சொல்கிறான், அமெரிக்கா சொல்கிறத அப்படியே சொல்கிறான். அப்போ இவனுக்கு என்ன சொந்த புத்தி இருக்குது? இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியம், அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த நிதியாண்டு இந்தியா 6.5% வளர்ச்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் 2%, 3% வளர்ச்சிக்கு அப்படியே திணறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய பொருளாதாரம் 6.5% வளர்ச்சியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, இவ்வளோ பெரிய நாடு 6.5% வளர்ச்சியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச நிதியம். அதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது.
நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் எப்படியாவது நம்ம அதிகாரத்துக்கு வரணும், அதற்காக எந்த பொய்யும் சொல்லலாம், எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம் அப்படிங்கிற ராகுல் காந்தியை பார்த்து இன்னைக்கு வந்து மக்கள் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இவனெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் அதுவே வந்து ராகுல் காந்தி கருத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூரும் கார்த்திக் சிதம்பரமும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, அமெரிக்காவை விமர்சித்து பேசியிருக்காங்க. அதுதானே எதிர்க்கட்சிகளுக்கு அழகு. நீ நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம், ஆனால் அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை வந்து அடிக்க வரும்போது நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு போட்டேன்னா அப்புறம் உன்னை தேச துரோகின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? பாகிஸ்தான்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு ஆமாஞ்சாமி போட்டேன்னா உன்னை தேச துரோகின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? ராகுல் காந்தி என்னும் தேச துரோகியை அம்பலப்படுத்துங்க. நன்றி.